بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم خذوا نصف دينكم من هذه الحميرة أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்ல அடியாருடைய அந்தஸ்தை நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். அதுவும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு நிக்காவையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் அழைப்பை ஏற்று வருகை தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். ஆக முஸ்லிம்களாக மட்டும்தான் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். எல்லோரும் கலிமா சொல்லிவிட்டோம். மோமின்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய அடிப்படை கொள்கை என்னென்ன விஷயங்களை ரப்புல் ஆலமீன் கட்டளையாக நமக்கு கட்டமைத்து தந்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி விட்டுதான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பதாக இந்த ஆயத்து நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. பெருமக்களை, அந்த அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தில அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடத்தில் அதிகமான திருமணங்களை நாம் கண்டு வருகின்றோம், கலந்து வருகின்றோம். ஒவ்வொரு நிக்காவுடைய கலந்துரையாடலிலும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நமக்கு வைக்கக்கூடிய அழைப்பை ஏற்று அது பெருமக்களாக இருக்கட்டும், வாலிப சகோதர தோழர்களாக இருக்கட்டும், பல இடங்களில் அது மஸ்ஜித்களாக இருக்கட்டும் அல்லது மஹால்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் அழைப்பை ஏற்று திருமணங்களில் கலந்து கொள்வது என்பது மணமகனை அழைத்து வந்து பள்ளிக்குள் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடமைகள் பூர்த்தியாகிவிட்டது, அல்லது மணமகனை நிக்காவுடைய மஜ்லிஸில மஹால்களிலே நடைபெறக்கூடிய நிக்காவிலே அமர்த்தி வைத்து விட்டு நாம் ஓரமாக நின்று விட்டோம் என்று சொன்னால் நமக்கு கொடுத்த அழைப்பு முடிந்துவிட்டது என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய, இன்றைக்கு குறிப்பாக இளைஞர் சமுதாயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மணமகனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் என்பதாகவே பெருமக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு அழைப்பு கொடுத்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் இதர காரியங்களில் நடைபெறக்கூடிய விசேஷங்களை கலந்து கொள்வது பெரும் முக்கியமல்ல. மணமகனின் சபைகளில் மணமகனின் நீங்கள் அழைப்பாளராக தோழர்களாக நீங்கள் வரும் பொழுது, அது மணமக்களாக இருக்கட்டும், மணமகள்களாக இருக்கட்டும், மணமகளின் அழைப்பை வந்தவர்களாக இருக்கட்டும், பெருமக்களே, அந்த அழைப்பை நீங்கள் ஏற்று வந்தது உறுதியானது என்று சொன்னால், அவர்களுக்கு முழுமையான நீங்கள் நட்பை கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நீங்கள் துவாவை கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால், அச்சபையிலே நீங்கள் அமர வேண்டும். அல்லாஹ் அதனை சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக்க
வபாரக அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ கைர். எந்த இடத்துல நீங்கள் துஆ செய்ய வேண்டும்? மணமகன் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றாரோ, எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றதோ, ஓதி காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அந்த இடத்திலே அமர்ந்து மணமகனை வாழ்த்துவதுதான் உண்மையான நட்பு. நீங்கள் வந்த அழைப்பிற்கு அது தகுந்த அழைப்பு என்பதாக ஏற்றுக்கொள்ளலாம். பெருமக்களே, இன்றைக்கு பரவலாக நீங்கள் இஸ்லாமிய சமூகத்திலே நீங்கள் பார்க்கலாம். நேரம் உள்ள போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அந்த மணமகனும் அதற்கு தோதுவாக ஆகிவிடுகின்றார். அதான் பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இன்னைக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, நான் வைக்கக்கூடிய அழைப்பு என்னுடைய நண்பனுக்கு நீ வருவதாக இருந்தாய் என்று சொன்னார், எனக்கு உன்னுடைய துவா கிடைக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் மணமகனும் சொல்லுவது கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெருமக்களை அதிகமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு 10 நிமிஷம் பயானு கூட போயிருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர். தீனுடைய விஷயங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட போயிருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்க. பெருமக்களை, இது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் உண்மையான அழைப்பாளர்கள் என்று சொன்னால், திருமணத்திற்கு வரவேற்பு செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால், இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த மஜ்லிஸிலே, மணமகனுடைய மஜ்லிஸிலே அமர வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்க வேண்டும். மணமக்களுக்காக வேண்டி இறையஞ்சி கேட்கக்கூடிய அந்த துஆவிலே நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் மணமகனுக்கு செய்ய வேண்டிய முழுமையான கடமை. நட்பு உயிர் தோழராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நீங்க உலகத்துல நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பாருங்க பெருமக்களே, அந்த மணமகன் நண்பர்களுக்கு எதையோ செய்கின்றான். செலவினங்களுக்கு தீனுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பிலே நீ உள்நுழைகின்றாய். அதற்கு அல்லாஹ்விடத்துல ஒரு 2 ரக்காத் தொழுது ஷுக்ர் செய்வதற்கு இன்னைக்கு மக்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், அதை பெற்றெடுத்த பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாமும் சரி, அதை தோழமையாக இருக்கக்கூடிய தோழர்களும் சரி, அதற்கு சொல்வதற்கு அவர்கள் தகுதியாக இல்லை. காரணம், அவர்களும் அந்த அடிப்படையிலே வளர்ந்து வார்த்தெடுத்து விட்டார்கள். நிதர்சனம். பெருமக்களை, இது தவிர்க்கப்பட வேண்டும். இது நிச்சயமாக சத்தியமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதனால வரக்கூடிய காலங்களில் பெருமக்களே, வாலிபர்களாக இருக்கட்டும், அச்சபையிலே அமர வேண்டும். நிக்கா ஓதி முடிச்சாச்சு, அல்லாஹ்வுடைய அத்தியாயம் ஓதப்பட்டு விட்டது. அதற்கு பின்னாடி நீங்க வெளியில இருந்து, அது மஹாலாக இருக்கட்டும், மஸ்ஜிதுகளா இருக்கட்டும், அழைப்பை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு கூக்குரலை கொடுத்து, மாலையை போட்டு, பாலை கொடுத்து, என்ன வேண்டுமானாலும் செய்தாலும் சரி, ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துகின்றீர்கள் என்று சொன்னால், அச்சபையிலே அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துஆ அச்சபையிலே வர வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மணமகன் இதற்கு தயாராக ஆக வேண்டும். மணமகன் இதை விட்டுட்டு என் நண்பனுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், இந்த ஆடையை எடுத்து கொடுத்தேன், அந்த ஆடையை கொடுத்தேன். மணமகன்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே நீங்கள் எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு நன்மை என்று எதையெல்லாம் கருதுகிறீர்களோ அதை நன்மை இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை நிதர்சனம். நீங்க சிந்திச்சு பாருங்க. குர்ஆனுடைய வசனம் ஒரு பக்கம் வச்சிருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆயத்தை ஒரு பக்கம் வச்சிருங்க. நீங்க நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்கள், அதிகப்படியான விஷயங்கள் மணமகனுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். 3 விஷயங்களை இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தான் கரம் பிடிக்கக்கூடிய மனைவியை முதலில் பாராட்டக்கூடிய ஆண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். குடும்ப வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னார், குடும்ப வாழ்க்கை அனந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க என்ன செய்யணும்? மனைவியை பாராட்டுவதற்கு, அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பாராட்டுவதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஹுது நிஸ்ஃப தீனக்கும், ஹுது நிஸ்ஃப தீனக்கும் மின் ஹாதில் உமைரா. தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், சிறந்த பெண்மணி இடத்திலிருந்து, உலகத்திலேயே சிறந்த பெண்மணி இடத்திலிருந்து மார்க்கத்தில் பாதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நிஸ்ஃபு என்னுடைய மனைவியிடம் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால், கணவன் மனைவிக்கு எந்த அளவு தீனை புகட்ட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், என்னுடைய கதீஜாவை நான் புகழ்வதற்கு என்னிடத்திலே வார்த்தையே இல்லை என்பதாக சொல்லுவார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. அதே போன்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட மனைவி
எனக்கு கிடைப்பதற்கு நான் வரம் செய்திருக்க வேண்டும். ஹப்ஸா காலையிலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, கணவனுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன கட்டமைப்பு இருக்கின்றதோ அத்தனை கட்டமைப்பையும் என்னுடைய மனைவி ஹப்ஸா செய்து கொடுக்கின்றார்கள். அவர்கள் கிடைப்பதற்கு நான் வரம் இருந்திருக்க வேண்டும் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் மனைவியை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லது செய்யும் பொழுது அவர்களை நீங்கள் புகழ வேண்டும். ஏன் புகழணும்? 21 வயசுல அல்லது பெருமக்களை 19 வயசுல ஒரு பெண்ணை தன்னுடைய புகுந்த வீட்டிலிருந்து மணமகனுக்கு கரம் பிடித்து கொடுக்கின்றார்கள். 14 வரையிலும் நல்ல எல்லாரும் பிள்ளையை பெற்றவங்க தான். சிந்தனை செஞ்சு பாருங்க. 14 வரையிலும் அந்த பிள்ளைக்கு என்னென்ன உபகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பெண் பிள்ளைக்கு தகப்பன், குறிப்பாக தாயை விட தகப்பன் ஒரு மேல்படியாக பெண் பிள்ளை மீது பாசம் வச்சிருப்போம். இதான் உண்மை. ஆண் பிள்ளையில் இருக்கக்கூடிய பாசத்தை விட தகப்பனாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெற்ற பெண் பிள்ளையிடம் அதிகமான பாசத்தை கொட்டுவோம். 21 வயசு 20 வயசுல ஒரு மணமகனிடம் ஒருவரிடம் என்ன பிள்ளையை கொடுக்கிறோம். அந்த பெண்மணி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இது நாள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய குடும்பம் என்று சொன்ன பெண்மணி இனி என்னுடைய வாழ்க்கை என்ன? என்னுடைய கணவன் தான். இனி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கணவனின் குடும்பம் தான் என்பதாக தியாகம் செய்கின்றார். அந்த தியாகத்திற்காக வேண்டியாவது பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தன் மனைவியை பாராட்டுவதை எடுத்துக்கொள்ளுங்கள். பாராட்டுவதை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன தியாகம்! ஆண்களுக்கு விடுமுறை இருக்குது பெருமக்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு ஒரு நாள் அரசு என்ன செய்யுது, இன்னைக்கு ஓவர் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சுன்னு வைங்க. அல்லாஹ் அக்பர். வேலைப்பாடு என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? அப்படியே தயங்குறோம். தன்னுடைய மனைவிட்ட நீங்க யோசனை செஞ்சு பாருங்க. வாழ்நாள் முழுவதும் விடுமுறையே இல்லாத ஒரு கருவி இருக்கின்றது என்று சொன்னார். விடுமுறையை எடுக்காத ஒரு கருவி இருக்கின்றது என்று சொன்னால் பெருமக்களே, அது தன்னுடைய மனைவி தான். நாம என்னைக்காவது என்ன செய்வோம்? எப்படியாவது லீவ் போட்டுருவோம். ஒரு நாள் இன்னைக்கு எனக்கு லீவு கொடுங்க, இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன். ஒரு நாள் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு நாள் இன்னைக்கு நான் டீ போட மாட்டேன். என்ன ஆகும் குடும்பத்தில்? என்ன செய்வோம் பெருமக்களே? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். மனைவியை நல்லது செய்யும் போது அதை நீங்கள் பாராட்டுங்கள். ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் 25 ஆண்டு காலங்கள் வாழ்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவனிடம் 25 ஆண்டு காலங்கள் சுமார் வாழ்கின்றார்கள் வைத்துக் கொண்டா கிட்டத்தட்ட 300 மாதங்கள். 300 மாதங்கள்ல யோசனை பண்ணி பாருங்க. சோத்துல உப்பு இல்லை அப்படின்னு சொன்னா உதைப்போம். சோத்துல உப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய பெண்மணியை உதைக்கக்கூடிய ஆண் மக்கள் அதிகம். காரம் இல்லை அப்படின்னு சொன்னா, உரப்பு இல்லை அப்படின்னு சொன்னா முறைக்கக்கூடிய கணவன்கள். சாதாரண ஒரு மாதத்திற்கு சமைச்சு போடக்கூடிய ஒரு வேலைக்காரி வெளியில எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கணக்கு வச்சு பாருங்க. 25 ஆண்டுகளுக்கு பெருமக்களே 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் என்னைக்காவது சம்பளம் கொடுத்திருக்கிறோமா? அதே போன்று நான் சிங்கப்பூர் போறேன், நான் மலேசியா போறேன், நான் துபாய் போறேன், நான் சவுதி போறேன். வாட்ச்மேன் யாருக்கு? வீட்டுல வாட்ச்மேன் யாரு? நம்முடைய மனைவி. ஒரு வாட்ச்மேனுக்கு வெளியில கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பாருங்க. ஒரு 2000 ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. மாசம் என்னுடைய வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு ஒரு 2000 ரூபாய் என்ன கணக்கு வச்சு பார்த்தாலும் 25 ஆண்டுகளுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். என்னைக்காவது கேட்டிருக்கிறாங்களா? சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆயா வேலை பார்க்கணும். தன்னுடைய பிள்ளை ஒரு நேரத்துல மனத்தை கழிக்குது. பெத்த பிள்ளை என்ன செய்யுது? இவன் ஆண் மக்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்ய? ஒரு நாள் கூட சரி, நம்ம மனைவி என்ன கொஞ்சாதி தினம் தானே கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளை என்ன செய்வோம்? நம்ம தூக்கிட்டு போய் சுத்தம் செய்வோம். அந்த மலத்தை செய்ய முடியுமா? அல்லது செஞ்சிருக்கிறோமா? ஏதாவது உலகத்துல ஒரு அதிசயம் நடக்கல, செஞ்சிருக்கிறோமா? இது கணக்கு போட்டு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். ஹுது, நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய மனைவி நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். பிரசவம் எப்படி பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. பிரசவம். அடுத்த மரணம், இரண்டாவதாக ஒரு மரணம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பிரசவம் என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். செத்து பிழைக்கின்றார்.
நாம என்ன செஞ்சிருவோம், பிள்ளையை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறோம். அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுக்காக வேண்டி வயிற்றுல ஒரு கல்லு என்ன செஞ்சு, ஒரு சின்ன கட்டி இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளுடைய வயிற்றுல ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பாடு வரும். இது அந்த கட்டியா இருக்குமோ, என்னுடைய கட்டி எடுத்து மும்பைக்கு அனுப்பி இருக்கிறாங்க, டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறாங்க, கல்கட்டாக்கு அனுப்பி இருக்கிறாங்க. எதுக்குங்க? அது என்ன கட்டின்னு தெரியல. 3 கிலோ கட்டி, 3 கிலோ சதை கட்டியாக, இரத்த கட்டியாக பெருமக்களே அந்த பிள்ளையை சுமக்கின்றார். இதற்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறோம்? அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியின் நல்லது செய்யும் பொழுது பாராட்டி பழகுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இரண்டாவது, மனைவியிடம் என்ன செய்ய, ஆலோசனை கேளுங்கள். என்ன விஷயங்களை நீங்க காரியத்தில் இறங்கினாலும் மனைவியிடம் ஆலோசனையை நீங்க கேளுங்கள், ஆனால் முடிவை நீங்க எடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை மிகப்பெரிய தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தடுமாறிய மிகப்பெரிய போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. ஹஜ் செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது மக்காக்குள்ள நுழையிறதுக்கு. 400 கிலோமீட்டர்ல இருந்து வர்றாங்க. வெளியே போயிருங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மானன் சொன்னாலும் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் உள்ள நுழைவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமக்களே, அந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்மணிட்ட தன்னுடைய மனைவிட்ட ஆலோசனையை கேட்கிறாங்க, என்ன செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்மணி மனைவி சொன்னாங்களா, யார சொல்லலாம், நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்துருங்க, உங்களை தொடர்ந்து சஹாபாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அந்த பெண்மணியுடைய மஷூராவை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. சஹாபாக்கள் எதுவுமே பேசல. அதனாலதான் சொன்னாங்க, பெண்ணிடத்திலே மனைவியிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், முடிவை என்ன செய்யுங்க, நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று தோழியாக ஏற்படுத்துங்க. மூன்றாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, உங்களுடைய மனைவி என்ன செய்யுங்க, தோழியாக என்ன செய்யுங்க. நீங்க எந்த நேரம் வீட்டுக்குள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நபி இல்லை, பெரிய மனிதர் இல்லை, உலகம் மெச்சக்கூடிய மனிதர் இல்லை, சாதாரண மனுஷன். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டுறாங்க, கூன்னு சத்தம் கேட்குது. பெருமானார் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா ஊசி கீழே நுழைஞ்சா எப்படி நிசப்தமாக விழுந்தா சத்தம் கேட்குமோ அதே மாதிரி நிசப்தமாக இருந்துச்சு. ஏன் பெருமானார் இல்லையா, இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுடைய மனைவிமார்கள் சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நபி இருந்துமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு எங்களுடைய கணவர் வந்தார் என்று சொன்னால் அவருடைய உடன்படிக்கை என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ, கோபங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மகள்கிட்ட கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க தன்னுடைய மகள்கிட்ட, ஏமா நபி உள்ள வந்து இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்களா, அந்த அல்ல, உங்களை போன்று என்ன கோபக்காரர் அல்ல என்னுடைய கணவர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, உங்களை போன்று கோபக்காரர் அல்ல என்பதாக பெருமக்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். பெண்ணை நம்பாதே என்பதாக சொல்லுவார், பெண்ணை நம்பாதே என்பதாக எழுதி வைப்பார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஸ்ரு அப்படின்னு சொல்லி நஸ்ரண்டு அரபி தேசத்துல ஒரு மனிதர் இருந்தார். எதுக்காண்டி பெண்ணை நம்பாத அப்படின்னு சொல்லி பழமொழி வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஹஸ்ருன்னு சொல்லிட்டு, அவருக்கு பாலைவனத்துல மீன் சாப்பிட்டு ரொம்ப ஆசை. ஒரு மீன்காரன் மீனை கொண்டுட்டு வரலாம். பாலைவனத்துல மீன் கிடைக்கிறது பெரிய அழகு. பெருமக்களை மீனை கொண்டுட்டு வரும் 4000 பொற்காசுல கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா மீனை வாங்கிட்டார். பக்கத்துல அந்த அம்மா வந்து எங்க கூறுகிட்டவரை கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காங்க, 4000 பொற்காசு மீன் கொடுக்குறீங்கல்ல, எவ்வளவு பொற்காசு? 4000 பொற்காசு. நான் மன்னனா இருக்கு, அரசனா இருக்கு, கொடுத்தாச்சு, வேற என்னமா செய்யறது? அது திரும்பி வாங்குங்க. திரும்பி எப்படி வாங்குறது? அதுக்கு எவ்வளவோ ஐடியா இருக்கு, என்ன எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சொல்லி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன செய்யறது? ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, என்னங்க ஆண் மீனா பெண் மீனான்னு சொல்லு. அவனை கூட்டு கேட்டார், ஆண் மீன் சொன்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிரு, 4000 வாங்கிரு. பெண் மீன் சொன்னா ஆண் மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கி காசை வாங்கிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை கூப்பிட்டு ஆண் மீனா பெண் மீனான அந்த அம்மா இதை இவர் கேட்கிறார். அரசர் இடையில பார்த்தாரு, நல்லற இப்ராஹிம் பக்கத்துல அந்த அம்மா இருக்குது, ஆஹா பொம்பளை இருந்தா முடிஞ்சு போச்சு. உடனே சொன்னாராம், இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, அலி மீன் சொன்னார். அட கூறுகிட்ட உன்ன நம்பி என்ன செய்ய, இன்னும் 4000 பொற்காசு எப்படி எவ்வளவுங்க? 8000 பொற்காசு. 8000 பொற்காசை கொண்டுட்டு போனாராம். கீழே விழுந்துருச்சு. அதுல ஒரு காசு என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காசு கீழே விழுந்துருச்சு. விழும் பொழுது இப்ப பிடிங்க,
இவ்வளவு 8000 பொற்காசுகளை கொடுத்தும் ஒரு காசு காவடி பிச்சைக்காரன் இவ்வளவு அந்த காசு எடுத்து முத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, இப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பியும் அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்ப 4000 திருகாசு கொடுத்து திருகம் கொடுத்து பொற்காசு கொடுத்து இன்னொரு 4000 கொடுத்து 8000 கொடுத்து ஒரு காசு காவடி இப்படி முத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல வர பாக்குறான். அந்த அம்மா பார்த்து ஆஹா, அப்ப வந்து என்னன்னா, அரசரை முன் தலையில முன் பக்கத்துல உங்க தலை இருக்குது, பின்பக்கத்துல உங்களுடைய பேர் இருக்குது. இப்ப 8000 திருகம் கொடுத்து எனக்கு உங்களை ஒரு காசு மிதிச்சா எவ்வளவு பெரிய பாவம். இந்த அப்படி இன்னொரு என்ன 4000 திருகத்தை கொடுத்தா. அப்ப சொன்னா அவன் அரச நசரு சொன்னாரா, இனிமே பொம்பளை நம்பவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வரலாறுகளை பதிவு செய்கின்றார். இதை வைத்து தான் என்ன செய்யுது, பெண்ணை நம்பாதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, பெருமக்களை சொல்லப்படுது. பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு உபதேசம். இன்றைக்கு ஆண்களுடைய மஜ்லிஸ்னால பெருமக்களே, மூன்றாவதாக அவங்களுடைய தோழிகளாக நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஆக பல நிக்காக்களிலே பெருமக்களை கலந்து கொள்கின்றோம். சில நல்ல விஷயங்களை எடுத்து வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடிய அந்த பெண்மணியை தீனின் துணையாக ஆக்குவது ஒவ்வொருவருடைய ஆண் மக்களுடைய கையிலையும் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. உலகத்திலே குறிப்பாக மாதங்களிலே நடைபெறக்கூடிய எவ்வளவோ நிக்காக்கள் இருக்கின்றது. அதை பல குமர்களையும், ஆண்களும் குமர் தான், பெண்களும் குமர்கள் தான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி அவன் ஏற்பாடு செய்கின்றான். அந்த தகுந்த ஜோடியை அல்லாஹ்வை சந்திக்கும் வரை கியாமத் வரையிலும் ஒரே ஜோடியாக உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.